அவருடைய பிளான், அவருடைய பர்பஸ் ஃபார் மை குட், ஃபார் மை வெல்ஃபேர், அது நடக்கிறதுக்கு நான் எந்த விதத்துலேயும் என்னுடைய மாம்சமாகிய ஈவில் அதை வெளியில் வரக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த குணம் நம்மக்கிட்ட இருக்கா? 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்கிட்ட காணப்படுகிறதா? அப்படி இருந்தாக்க எனக்கு அதுதான் ஈவில். கர்த்தருடைய காரியம் நம்மக்கிட்ட நடக்காதபடிக்கு அது ஈவிலாக காணப்படும். வாசிங்க 19வது வசனத்துலேருந்து 21 வரைக்கும் வாசிங்க. மறுபடியும் இது ஏற்கனவே ஒன் ஆஃப் த எபிசோடில் நான் பேசிட்டேன். ஆனால் மறுபடியும் இந்த ஈவில்னு வந்ததுனால இந்த வார்த்தையை நான் மறுபடியும் இதை வாசிக்கணும், அதை நம்மக்கிட்ட கரெக்டாக நம்ம கொண்டு வரணும்னு பார்க்குறேன். வாசிங்க. 18 சொல்லப்பட்டிருக்கு, பட் இஃப் யூ ஆர் கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட் யூ ஆர் நாட் சப்ஜெக்ட் டு த லா. லா இஸ் கம்மிங் அண்டர் ஃப்ளஷ், மாம்சத்தின் வடிவம். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இருக்கும்போது இந்த மாம்சத்துக்கு உண்டான காரியம் வெளிப்பட வராது. வாசிங்கம்மா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலையாட்டுகள் முதலானவைகளே. இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட காணப்பட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியாது என்பது தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு கானான்னு சொல்லி தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை அப்ராமுக்கு. அந்த கானான் நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் என்ன சொல்லிக்க? பரம கானான். இன்றைக்கு நாம் மரிப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகள் இருந்தாக்கா நம்ம வெளியே வர முடியாது. ஸோ அதுதான் ஹாகாருடைய லைஃப், மாம்சம், உலகத்தின் காரியங்கள். ஆனால் வாக்கு தத்தம் யாரு கொடுத்திருக்கிறாரு? சாராள். கர்த்தர் மாற்றினார், பேரை மாற்றி இனி நீ சராய் என்று கூப்பிடக்கூடாது, இனிமேலேருந்து உன்னை கூட போகிறது என்னன்ட்டு சாராள். இப்போது சாராளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இங்கே ஹாகார் சாராளுக்கு பிள்ளையை பெற்றெடுக்கிறார், ஈசாக்க. அதுக்கு பிறகு அந்த துஷ்ட மனுஷனுடைய காரியங்கள் வெளிப்படுது. யார்? இஸ்மவேல். ஸோ இம்மீடியட்டாக சாரா என்ன பண்ணுறாப்புல, அந்த மாம்சமாகிய காரியங்கள் ஈசாக்கை தாக்கிடுமோ என்ற ஒரு காரியம் பட்டது. பண்ணி இவனுக்கும் இந்த பயலுக்கும் எந்தவித கனெக்ஷன் வரக்கூடாது. தேவன் என்ன அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. பாருங்க, மாக்கிங். ஒரு மனுஷனை பற்றி மாக். சின்ன பையன்தான், என்ன மாக் பண்ணியிருப்பான்? பத்தியா எங்கள் அம்மா பற்றியா என்ன யங் அண்ட் பியூட்டிஃபுல், உங்கள் அம்மா பற்றியா ஓல்ட் அண்ட் ஃப்ரெஜைல். மேபி இமேஜினேஷன். நான் அதுதான் யோசித்தேன், என்ன வச்சு இந்த பையன் அவனை மாக் பண்ணியிருப்பான். அப்போ அது ஹர்ட் ஆயிருக்கு, சாராளுக்கு அது ஹர்ட் ஆயிருக்கு. அது ஹர்ட் ஆனனால்தான் இம்மீடியட்டாக ஷீ டேக்ஸ் அன் ஆக்ஷன். நம்ம தான் எடுத்தாங்க இந்த முடிவு. கூட என்ன பண்ணாங்க, தன்னால் பெற்றெடுக்க முடியாதுன்னு சொல்லி தானே ஒரு டிசிஷன் எடுத்து, என்னால் பெருக முடியாது, நான் என் வேலைக்காரியை நான் கொடுக்குறேன், அவள் மூலியமாவது என் வீடு கட்டப்படட்டும். என்ன ஒரு கட் ஷாட் மெத்தட் பண்ணியிருக்காங்க பாருங்க. தேவன் என்ன சொல்கிறாரு, நான் வாக்குத்தத்தம் பண்ணது சாரா கிட்ட, அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவள் மூலியமாக தான் சந்ததி இந்த பூமிக்கு வரும்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல சாராள் என்ன பண்ணுறாங்க, ஒரு
ராங் டெசிஷன். அந்த ராங் டெசிஷனில் தான் ஹாகார் வந்து பெற்றெடுக்கிறா இஸ்மேல். இதனால வந்தது என்னாச்சு? ரிஃப்ட் வந்து, மனக்கசப்பு வந்து, இப்போ டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த மாக்கிங், அந்த சின்ன பையன் மாக்கிங் த ஐசக். இம்மீடியட்டாக சாரா டேக்ஸ் அ டிசிஷன். வாசிங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுவதை எல்லாவற்றையும் கேள். இமீடியட்டாக பாருங்க, இந்த இடத்துல தேவன் மறுபடியும் இறங்கி ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். சரி, நீ தப்பு பண்ணிட்ட, நீ நான் சொன்ன வார்த்தையின்படி நீ கீழ்ப்படியாமல் இந்த தப்பு பண்ணிட்ட, உனக்கு மனசு துக்கமாக தான் இருக்கும், உன்னுடைய மகனாக இஸ்மவேல். ஆனால் நான் வாக்குத்தத்தம் பண்ண காரியம் இஸ்மவேலுடைய வாழ்க்கையில் வராது, ஈசாக்கின் வாழ்க்கையில் தான் நிறைவேறும். திட்டமாக மறுபடியும் தேவனுடைய வார்த்தை அங்கே ஆபிரகாம் கிட்ட வருது. ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? சாராக்கு சொன்ன வார்த்தையின்படி நடக்கணும். ஏன்னா ஏர்லியர் கூட அவர் அவங்க அந்த அம்மாவுடைய வார்த்தை தானே கீழ்ப்படிஞ்சாங்க, தப்பான டிசிஷன் தானே எடுத்தாங்க. ஸோ காட் இம்மீடியட்டாக புட்ஸ் ஃபோர்த் த பாயிண்ட், எஸ், நீ அவளுடைய வார்த்தைக்கு நட, கேட்டு அதன்படி செய். அந்த மகன் இஸ்மேல் அவள் என்ன சொல்கிறாளோ அதன்படி நடத்திடு. வாசிங்கம்மா. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தர் கைவிடலை. எல்லா மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தை அந்த தேவன் அந்த இடத்துல காண்பிக்கிறார். யாருக்கு? ஹாகாருக்கும் இஸ்மேலுக்கும். ரொம்ப அழகாக ஹாகார் சொல்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன், நான் முகமாய் நான் பார்க்குறேன், அவர் என்னை கண்டார், நான் அவரை கண்டேன். இன்னைக்கு தேவ ஜனமே, அந்த அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம் நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தில் தேவனை காண்கிறோமா? நம்மளுடைய ஒவ்வொரு கட்டத்துலையும் தேவனை முன்வைத்து நம்ம நடக்கிறோமா? சிந்திங்க. வாசிங்கம்மா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்க, எவ்வளோ துக்கம் பாருங்க. ஹாகார் அம்மாக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நம்ம அந்த இடத்துல நம்ம வைக்கலாமே. சாராள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாம் செஞ்சியும் ஃபைனலாக என்ன வந்தது ரிசல்ட்டு? அந்த அம்மாவுக்கு ஒரு நிரந்தர வீடு கூட கிடைக்கல, வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையாக போச்சு. மாம்சமான யாவருக்கும் தேவன், ஆகாருக்கும் தேவனாக இருந்தார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஈசாக்கும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த கடினமான நேரத்தில் அந்த அம்மா அவங்க செய்கிற காரியத்தை பாருங்கள். அந்த வனாந்திரத்தில் மிகவும் துக்கப்பட்டிருப்பாங்க. நான் அதை தான் யோசித்தேன், எவ்வளோ துக்கம், வேதனை, கண்ணீர் விட்டு கதறி எழுதிருப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் யோசிங்க, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்தெந்த காரியத்தை கொடுத்து நம்ம கர்த்தரிடத்தில் கதறி அழுகிறோம். சூழ்நிலைகள், நமக்கு வருகிற போராட்டங்கள், இதெல்லாவற்றிலும் பாருங்க, எதற்காக ஆண்டவரே எனக்கு என்ன, நான் என்ன செய்யணும்? வாட் இஸ் அகெயின் ஜெரமியா 29:11, எதற்காக? வாட் இஸ் யுவர் பிளான்? வாட் இஸ் யுவர் பர்பஸ்?
இதுவா இப்படின்னா ஏன்? நீங்க தான் சொன்னீங்களே ஆண்டவரே, ஈவில் வில் நாட் ப்ரிவேல் ஓவர் மீன் சொன்னீங்களே, எதற்காக? இது நம்மளை ஆராய்ஞ்சிக்கிறதுக்காக நான் கேட்குறேன். இந்த வார்த்தையை சொல்கிறேன். சிந்திங்க, வாசிங்கம்மா. துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. கதறி அழுறான், கதறி அழுகிறாள். இந்த பக்கம் பிள்ளையாண்டான் சத்தமிட்டு அழுகிறான். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவனாகி கர்த்தர் மேலே இருக்கல இறங்கி வருகிறார். ஆகார், நீ என்ன செய்கிற? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் கேட்குற காரியம், நீ என்ன செய்கிற? நான் உனக்கு ஒரு கிரேட் பிளான் வச்சுருக்கேன், a great purpose நான் வச்சுருக்கேன். It's for your blessing, it's for your prosperity. அந்த பிளான் அண்ட் பர்பஸ் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்ன வார்த்தை ஹாகாருடைய லைஃப்பில் தன் மகன் மூலியமாய் காண்கிறாள். ஒரு பெரிய ஜாதி, இன்றைக்கும் பார்க்கலாம், அவர்கள் பெரிய ஜாதியாக இருக்கிறார். ராஜாக்கள் உலகத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யாரு? ஆபிரகாமின் ஆஃப்ஸ்பிரிங், சந்ததி. ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுமானால், ஆவிக்குரிய பிள்ளைகள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நம்ம அவரை தேடும்போது அவர் நம்மளை கைவிடுவாரா? மாம்சமான யாவருக்கு தேவன், தேவஜனமே, நம் யாவருக்கு தேவன் அவர் தான்ப்பா. சிலர் இது தேவன், அது தேவன், அங்கே போகிற இங்கே போகிற கிடையாது. உன் அறை வீட்டை பூட்டிக்கோ, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் தேவனை நோக்கி கூப்பிடு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் தேவன் உன் சத்தத்தை கேட்டு வெளிரங்கமாக உனக்கு பதில் தருவார். அம்மாவுக்கு செஞ்சாங்க, ஹாகாருக்கு செஞ்சாங்க. தேவன் மேலே இருக்க முடியல, உடனே வராரே, நீ என்ன பண்ற, எங்க இருக்கிற? அது வரைக்கும் கண்கள் அடைக்கப்பட்டது. வாசிங்கம்மா அந்த வசனத்தை. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். இன்னைக்கு நம்ம கண்களை தேவன் திறக்கணும். தேவன் நமக்கு வச்சிருக்கிற பொக்கிஷம் இந்த சத்திய வேதத்துல. இந்த சத்திய வேதம், பரிசுத்த வேதம், வானமும் பூமியும் ஒளியும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரு ஜோல்ட்டும் மாறாதுன்னு சொன்னார். அவர் சொன்னபடியே நடந்தது, நடக்குது, இனிமேலும் நடக்க போகிறது. அவர் சொன்ன வார்த்தை, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஆகாருக்கு செய்தார். இன்றைக்கு நமக்கும் அதே தான் சொல்றார். நீயும் வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். இந்த வார்த்தை எவ்வளோ வல்லமையான வார்த்தை. கர்த்தர் கண்களை திறக்கிறார் ஆகாருக்கு. அது வரைக்கும் அங்கே தான் இருக்குது அந்த கிணறு, துருவி அங்கே தான் இருக்குது, ஆனால் கண்கள் அடைக்கப்பட்டதாக இருக்கு. கர்த்தர் கண்களை திறக்கிறார். அங்கே இருக்கிற துருவியை பார்த்து அந்த குழந்தைக்கு தண்ணீர். அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரை
தண்ணீர் துறவியை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி பாருங்க, மறுபடியும் அந்த அம்மா எங்க போறாங்க? எகிப்து தான். எகிப்துனா என்ன? உலகம், பாவம் நிறைஞ்ச உலகம் எகிப்து. அந்த அம்மா பார்க்குறாங்க தேவனை, அந்த அம்மா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்க உலகத்தில் இருந்து கர்த்தருடைய அன்பை ருசிச்சு கர்த்தருடைய வல்லமைக்குள்ள வந்து அவர்கிட்ட இருந்து எல்லா பதிலும் பெற்ற பிறகும் உலகத்தோடு போயிடுறாங்க. இந்த அம்மாவும் ஹாகாரும் அதே தான் பண்ணாங்க. தேவனை பார்த்து நீரினை காண்கிற தேவனன்னு சொல்லியும் அவங்க என்ன பண்ணுறாங்க? எகிப்துக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம தேவனை தேடுறோமா? இல்லை, நம்ம முழுமையாக அவரே இல்லாமல் எனக்கு இந்த பூமியில் யாரும் இல்லை என்பதை அந்த திட்டவட்டமாக அவருக்குள்ள நிற்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோமா? சிந்திங்க, வாசிங்கம்மா. அக்காலத்தில் அபிமேலுக்கு இல்லை, 20வது வசனம் வரைங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். சரி, கடைசியா தேவன் சொன்னபடியே ஆகாருக்கு உன் மகனை குறித்த பிளான், பர்பஸ் எல்லாவற்றையும் அவன் மூலியமாக நிறைவேற்றுறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கு நம் தேவன் நம்மளிடத்தில் கையில் கொடுத்துருக்கிறது சத்திய வேதத்தில் அவருடைய வார்த்தைகள். அவர் சொன்னபடியே அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆகார் உண்மை இல்லை, அவங்க போயிட்டாங்க, எகிப்துக்குள்ளே தான் போயிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? இல்லை, தேவன் என்னை கண்டார், நான் அவரை கண்டேன்னு சொன்ன அதே கண்ணோட்டத்தோட இல்லாமல் போன ஆகார் மாதிரி இருக்கிறோமா? இல்லாட்டி முழுமையாக என்ன வந்தாலும் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்ற ஒரு டிசிஷனோட நம்ம இருக்கிறோமா? திங்க் பண்ணுங்க. இந்த கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். உலகம் என் பின்னே, சிலுவை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உயர்வோ தாழ்வோ? இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் வைக்கிறேன். உயர்வோ தாழ்வோ? இந்த லிஸ்ட் இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே நான் போகலை. என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் என் தேவனுக்காக நான் நிற்கிறேனா? ஆகாரமா போயிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. கர்த்தரை நான் முகமுகமாய் கண்டேன், அவர் என்னை கண்டார். 2 வருஷம் பார்த்துருக்காங்க அந்த அம்மா. அந்த 2 வருஷம் பார்த்தோம், அனுபவிச்சோம். அவங்க கண்களை திறந்து அங்கே துருவியை காமிச்சு, உன் மகன் சாக மாட்டான் பாருங்க. சாரா கிட்ட தேவதூதன் வந்து பேசலை, ஆகார்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கலாம். பட் அந்த அம்மா எகிப்தோரில் போயிட்டாங்க. நாம் யாவரும் இந்த மாதிரி ஒரு தவறு நம்ம வாழ்க்கையில் வராதபடிக்கு என்ன சூழ்நிலையிலும் நான் உண்மையாக இருக்க கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. தெய்வ ஜனமே,
இந்த வார்த்தையோட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் இருக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து, இன்னும் என்னை கர்த்தாவே உம்முடைய அன்புக்குள்ள நான் நிலைத்திருக்க எனக்கு கற்றுத்தார ஆண்டவரே சொல்லும்போது, he is just and faithful to do it. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை எதிர்பார்க்கறது நம்ம அவரை தேடுறோமான்ட்டு ஏங்கி நிற்கிறார். அந்த 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 ரெல்ம்குள்ளே நம்ம வரலாம்.